வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் சென்னைக்கு அருகே இந்த வண்டி நம்பர் 12578 மைசூர் டு தர்பங்கா வரை செல்லக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் அதனுடைய ஆக்சிடெண்ட், அந்த விபத்து பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டி நம்பர் 12578. இந்த வண்டி மைசூரில் இருந்து புறப்பட்டு பெங்களூர் வந்து அங்கே இருந்து நம்ம அரக்கோணம் காட்பாடி வழியாக பெரம்பூருக்கு இரவு ஒரு 7:30 அளவில் வந்து சேரும். அதன் பிறகு அப்படியே கடந்து இந்த வண்டியானது விஜயவாடா வழியாக அப்படியே எந்த ஊருக்கு, முக்கியமான ஊருக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா இந்த அலகாபாத் என்று சொல்லக்கூடிய பிரயாக்ராஜ் யோகி அந்த ஊருக்கு போகும். அதன் பிறகு வாரணாசியில் உள்ள இன்னொரு ஸ்டேஷன் ஆகிய தீன் தயாள் உபாத்யாய் ஜங்ஷன் அப்படிங்கிற DDU அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கும் இது போகும். ஸோ அலகாபாத் போகிறவங்களும் இதில் போவாங்க, அப்புறம் வந்து காசிக்கு போகிறவங்களும் இதில் போவாங்க. அதை விட முக்கியம், இந்த பீகாரில் வந்து டானாப்பூர் அப்படின்னு ஊர் இருக்குது. அங்கேருந்து தான் பெருவாரியான மக்கள் வந்து வேலைக்கு இந்தியா முழுக்க, நம்ம தமிழ்நாடு மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், கிடையவே கிடையாது. நான் சமீபத்தில் சென்ற டூரில் பார்த்தவங்க அவங்க இந்தியாவில் போகாத இடமே கிடையாது. அமிர்தசர்லேயும் பெருவாரியான மக்கள் அந்த பீகார் டானாப்பூரில் தான் வர்றாங்க. அதே போல் தமிழ்நாட்டுக்கும் சரி, பெங்களூருக்கும் சரி, மைசூருக்கும் சரி, இந்த டானாப்பூரில் வர்ற மக்களும் சரி, டானாப்பூருக்கு திரும்பி போகிறவும் இந்த ட்ரெயினில் போவாங்க. ஏன்னா இந்த வண்டி டானாப்பூர் போய் டானாப்பூர் தாண்டி தர்பங்கா வரைக்கும் போகுது. ஸோ இந்த வண்டியானது எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட் ஆகி பெரிய பிரபலமாகிட்டு இருக்குது. இந்தியன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் இது போதாத காலமாக அல்லது என்னென்னு தெரியலை. ஏன்னா இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய ஒரு 7வது விபத்து அது. இந்த லோகோ வந்து சமஸ்திபூரில் உள்ள லோகோ. அது மெயின் லைன், லூப் லைன் சொல்லுவாங்க. இந்த மெயின் லைன் சொன்னால் அதாவது நான் ஸ்டாப்பாக நிற்காமல் செல்லக்கூடிய வண்டிகளுக்காக இருக்கிறது மெயின் லைன். லூப் லைன் சொன்னால் இப்போ முன்னாடி ஒரு வண்டி போகுது, ஒரு லோக்கல் வண்டியோ ஒரு குட்ஸ் வண்டியோ போகுதுன்னா பின்னாடி ஒரு எக்ஸ்பிரஸ் வண்டி பின்னாடி துரத்திட்டே வருதுன்னு சொன்னால் இப்போ இது ஒரு எங்கேயாவது ஓரம் கட்டணும். அப்போ மெயின் லைன்லேருந்து அப்படி சைடில் போய் லூப் லைனில் போய் இந்த வண்டி நிப்பாட்டிட்டு இந்த மெயின் லைனில் வந்து அந்த ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வண்டி, சூப்பர் ஃபாஸ்ட் வண்டிலாம் அதில் விடுவாங்க. இப்போது இந்த பாக்மதி எக்ஸ்பிரஸும் பார்த்திங்கனாக்கா பெரம்பூர் தாண்டி இந்த இடத்துக்கு, இந்த பொன்னேரிங்கிற ஸ்டேஷன் பக்கத்தில் வரும்போது இதுக்கு க்ரீன் சிக்னல் தான் கிடச்சிருக்கு மெயின் லைனில் போகிறதுக்கு தான். ஆனால் மெயின் லைனில் போகிறதுக்காக பதிலாக லூப் லைனில் திரும்புறதை வந்து டிரைவர் கவனிச்சிட்டாரு. அதனால் வண்டி அப்போ தான் பிக்கப் ஆகி ஸ்பீடு பிக்கப் ஆகிற இடத்துல டக்குன்னு அவர் பிரேக் அடிக்க முயற்சி பண்ணார். பிரேக் அடிக்க முடியலைங்கிறது அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் வண்டியோட வேகத்தை கணிசமாக குறைச்சிருக்கிறார், ஒரு 70-80க்கு குறைச்சிட்டார். ஸோ அதனால தான் நீங்கள் இந்த என்ஜினை பார்க்கலாம், அந்த அளவுக்கு பெரிய அளவில் என்ஜினுக்கு சேதம் ஏற்படலை. ஏன்னா அது டக்குன்னு ஏறி போய் வந்திருக்கு. அந்த கடைசியாக குட்ஸ் பெட்டியினுடைய கடைசி இந்த கார்டு அப்படி இருக்கும் இல்லையா, அது பின்பக்கத்தில் போய் மோதி இருக்குது. ஸோ அது பீஸாக இருக்குது. ஸோ இந்த வேகத்தில் பிரேக் போட்டதன் விளைவாக பின்னாடி வந்த ஒன்று மோதி அப்படியே எல்லாம் டீரெயில் ஆயிடுச்சு. நல்ல வேளையாக இதில் வந்து உயிர் சேதம் என்று யாருக்கும் ஏற்படலை. அதுக்கு காரணம் டிரைவருடைய சாமர்த்தியம்தான், பைலட் அண்ட் லோக்கோ பைலட்டுடைய சாமர்த்தியம்தான். ஸோ அவர்கள் வந்து சரியான நேரத்தில் அந்த பிரேக் அப்ளை பண்ணி வண்டியை நிறுத்தியிருக்காங்க. ஏன்னா மெயினை விட்டு லூப் லைனில் எதுக்கு போகுது, நல்ல வேகமாக போகக்கூடிய இடத்த வந்து அது திரும்ப தெரிஞ்சிடும். கடகடன்னு வண்டி நேரம் போகிற வண்டி இவருக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த மாதிரி விபத்து ஏற்படுவதற்கு என்ன காரணம்னு நம்ம வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ரீதியாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் டீட்டெயிலாக சொல்லிட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்கணும்னா ஒன்று பணியாளர்களுடைய கவனக்குறைவு. இந்த பணியாளருடைய கவனக்குறைவுன்னா யார் யார் சம்மந்தப்படுவாங்கன்னு சொன்னால், ஒன்று சிக்னலை பார்க்காம பைலட்டும் லோக்கோ பைலட்டும் ஓட்டுறது. ஆனால் அதுக்கு சத்தியமாக சான்ஸே கிடையாது. ஏன்னா அவர் சிக்னலை மதிக்காமல் போனார்னா வேலை போயிடும் அவருக்கு. ஸோ அதனால் அவங்க ரூட்டில் ரெகுலராக பழக்கப்பட்டவங்க ரூட்டில் தான் ஓட்டுவாங்களே தவிர புதியதாக எந்த டிரைவரும் வந்து புதிய ரூட்டில் ஓட்ட மாட்டாங்க. ஸோ அவருக்கு தெரியும் சிக்னல் கரெக்டாக சிக்னல் தான் கிடச்சிருக்கு. ஸோ வண்டியில் ஓடக்கூடிய டிரைவரை பற்றியோ அந்த ஏஎல்பியை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் இந்த பாயிண்ட்ஸ் பண்ண வேலைக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது. ஏன்னா இப்போ இது ஆட்டோமேட்டிக் சிக்னல். அப்படிங்கும்போது ஸ்டேஷன் மாஸ்டர் அவருடைய ரூமிலேருந்து அந்த சிக்னலை மோட்டரைஸ்டு மெக்கானிசம் அந்த ட்ராக்கை மாற்றி விடுறது தான். ஸோ அப்படி மாற்றி விடுறது அவருடைய இதில் பார்க்கும்போது அங்கேயும் கரெக்டாக இருந்திருக்கு, அதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ பணியாளருடைய கவனக்குறைங்கிறது வந்து இதில் வந்து 95% மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து வேறு என்ன காரணம் இருக்கலாம்னு கேட்டிங்கன்னாக்கா,
சில விசமிகளுடைய சதிச்செயலாக இருக்கலாம். அதாவது தண்டவாளத்தை உடச்சி இப்படி திருப்பி விட்ட மாதிரி இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது வந்து விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும். மூன்றாவது வந்து டெக்னிக்கல் இஷ்யூ. அதாவது இந்த வண்டி போகும்போது அப்படி மாறுறதுக்கு பதிலாக இப்படி மாறாமல் இங்கே நின்றுச்சு அந்த மாதிரி. ஏன்னா இது கோரமண்டல் எக்ஸ்பிரஸுக்கும் இதே மாதிரி விபத்து தான் நடந்துச்சு. ஆனால் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வந்து நடு இடத்துல போகும்போது 130 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது அடித்ததுனால அது பயங்கரமான சேதத்தை ஏற்படுத்துச்சு. ஆனால் இது குறைந்த வேகத்தை சேர்ந்ததுனால இது தப்பிச்சுக்கிடுச்சு. ஏன்னா பெரம்பூர்லேருந்து கிளம்புனாலும் அந்த பொன்னேரி கும்மிடி பூண்டிலாம் தாண்டின பிறகு தான் வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் எடுக்கக்கூடிய கட்டம் அதுக்கு அங்கே தான் வரும். ஸோ அதனால் டெக்னிக்கல் இஷ்யூவில் வந்து இந்த ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைன் மாறுற கோளாறு இருந்தால் அது என்னங்கிறதையும் விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஸோ எனிவே இந்த இவ்வளவு பெரிய விபத்துலேயும் வந்து மனித உயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாமல் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கிடுச்சு. அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி விபத்துகள் ஏற்பட வந்து ரயில்வே துறையானது ரொம்ப சீரியஸாக கவனித்து கடுமையான நடவடிக்கை எடுப்பதை தவிர இனி வேறு வழி கிடையாது. காரணம் என்னென்னா வண்டிகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த பராமரிப்பு வேலைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. நிறைய பேர் நம்ம எரிச்சு போடுறோம், இந்த முதல் நடக்கிறதுக்கெல்லாம் கோவப்படுறோம். ஆனால் அது எவ்வளோ முக்கியமானதுங்கிறது நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்கலாம். அது புறப்பட்ட இடத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த ரயில்ஸ் என்று சொல்லக்கூடிய தண்டவாளங்களை பக்குவமாக பராமரிக்கணும். அதில் ஏதாவது இடவடமாக ஆயிருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணணும். ஸோ இந்த வேலைகள் வாழ்நாள் முழுக்க நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. வருஷம் குறிப்பிட்ட சீசனில் அந்த இதை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ரெகுலராக டெய்லி வேறு நம்ம நாட்டுடைய அந்த சொன்ன மாதிரிக்கு கள்ளன் பெரியவனா காப்பான் பெரியவனான்னு கேட்கும்போது பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரி முட்டாள்தனமான அறிவியலிகள் வந்து இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடும் போது அது மக்களை பெரிய அளவில் பாதிக்கிறது. இதை வந்து அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்தால் தான் சரிப்படும். அடுத்து வந்து இந்த டெக்னிக்கல் இஷ்யூவையும் வந்து என்னன்னு சொல்லி அரசாங்கம் இதில் என்ன கோளாறு வருது, எதனால் இப்படி மாறுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல ட்ரெயின்கள் போயிட்டு தான் செய்யுது. இதுக்கு முன்னாடி போன பல ட்ரெயின்களும் அப்படி ஆகலை, அது கரெக்டாக தான் போயிருக்கு. ஸோ இப்போ இது மட்டும் இப்படி மாறுறதுக்கான காரணம் என்ன, இதுக்கான முழு விசாரணைக்கு அப்புறம் தான் என்னுடைய உண்மை என்னன்னு தெரிய வரும். ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களில் இனி தொடர்ந்து இது போல் இது நடக்காமல் அதுக்கடையில் இன்னொன்று முக்கியமாக சொல்லணும். அந்த விஷயம் கேள்விப்பட்டவுடனே ரயில்வே துறையும் சரி, நடந்தது நம்ம தமிழ்நாட்டில் நடந்தாலும் அந்த மாநில அரசுடைய அந்த உதவியும் சும்மா சொல்லக்கூடாது. உடனடியாக எல்லோரும் போய் அந்த மருத்துவ உதவி எல்லாமே பார்த்துருக்குறாங்க. ஸோ வருங்காலங்களில் இது போன்ற ஒரு ரயில் விபத்துகளை தடுப்பதற்கு என்னென்ன யுக்திகளை கையாள வேண்டுமோ அதற்குரிய ஆராய்ச்சிகளில் கட்டாயம் ரயில்வே துறை இறங்கத்தான் வேணும். அப்போ தான் வந்து இது மாதிரி ஆக்சிடெண்ட்டுகளை தவிர்க்க முடியும். ஸோ இதற்கான காரணங்களை வந்து முழுக்க விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும் என்கிறது தான் உண்மை. ஏன்னா நம்மளால் கற்பனை எதுவும் சொல்லிடக்கூடாது. கண்டுபிடிச்சாலும் இது ரெண்டையும் சரி செய்ய வேண்டியது ரயில்வே துறையுடைய கட்டாய கடமை தான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் ரயில் சார்ந்த மற்ற தகவல்களுக்கு நமது இன்னொரு தகவல் 360 எப்பொழுதும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.